ஹலோ, பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது, இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட்டு எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து, ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால ரத்தன சுருக்கமாக முடிச்சிடறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு. நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, மரத நாணயம் ராட்சசன் பேஜ் வந்து இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குவேன் தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாகவே நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. நன்றி சார். சார் குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம். ஹாய், வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோட முதல் மேடை. அண்ட் கத்தெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் உள்ளே வந்ததுக்கு காரணமாக இந்த இவர் துரை அண்ணா அண்ட் தேவ், அவங்க 2 பேருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண கிஷோர் அண்ணா அவருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஆனால் படத்துக்குள்ளே பயங்கர எமோஷன்ஸ் அண்ட் நிறையா விஷயம் நான் ரிலேட் பண்ணிட்டேன் படம் பார்க்கும்போது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒர்க் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 8 பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கோராக எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து தனியாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஜோனில். அண்ட் இந்த மேடையில் வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், எல்லாமே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே, நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டெல்ஃபி, விகே கிட்டாரிஸ்ட் அண்ட் நிறையா லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் பாடல்கள் பாடி கொடுத்த அந்தோனி அண்ணா, மீனாட்சி அக்கா அண்ட் செம்வி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஏகன், இந்த மாதிரி நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒர்க்கு கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது, ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நான் சென்னை வந்துட்டு மியூசிக் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது. பார்த்தா எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எனக்கு வந்து 5 இயர்ஸாக வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு கைட் பண்ணி மென்டர் பண்ணிகிட்டு இருக்கிற சந்தோஷமாக அண்ட் மீனாட்சி அக்காவுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சீக்கிரம் பாடல்கள்லாம் வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் 21st ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம் உங்கள் முதல் மேடை. ஸோ இப்போது நம்ம அந்த மொமெண்ட் வந்துருச்சு. சந்தோஷ் சார்,
நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இப்படியான நல்ல படத்தை கொடுத்துருக்கக்கூடிய நல்ல பாடல்களை கொடுத்துருக்கக்கூடிய பிரணவ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். பரவாயில்ல வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன். ஓகே சார். எனக்கு தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம். இங்கே கால் கேட்டு பாருங்கடா. நான் உனக்கு கால் பண்ணேண்ணா? இல்லைண்ணா, விக்ரம்ண்ணா, பழைய மேனேஜர். கிடையாது கிடையாது, ஆமாண்ணா. நான் உண்மையை சொல்கிறேன். சார் சொல்லுங்கள், தயவு செஞ்சு அது உண்மையை சொல்லுங்க. இவர் எனக்கு சொல்கிறாராம். சொல்லுங்கள். அவங்க விக்டரி ஸ்டோர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கோம். அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்க வரலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்து என்ன ஸ்கூல் ஆப்ரேஷன் தான் இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை ஸ்கிப் பண்ணிட்டேன்ல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலா பண்ணி காலேஜாடா? காலேஜ் படிக்கும்போது இல்லை, வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டரி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்போ தான் நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறத விட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான் அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புண்ணா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அவன் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னா, கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக்கு. எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலேயும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல, அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற. ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து. அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸோட. அப்புறம் ஜிகர்தண்டா XXXலாம் செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் அண்ட் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்ருப்பேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ யா, இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம் வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது, நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன், மரகத நாணயம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது மரகத நாணயம். அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திபு நீலன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டார். நான் சொன்னேன், அம்மா செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாணயம். அதனால எனக்கு ரொம்ப, நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளே இருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா
நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர், அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கோம். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கோம். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். அப்பாடா ஸ்டேஜுக்கு இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு போதும், படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த இது செம்மையாக இருக்குது, அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கோ டைரக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான். இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அண்ட் என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி இல்லை என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம், ஷான்ரால்டனுக்கு வந்தது. அதுலேயும் மிடாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு. அது ஃபஸ்ட்டு வந்தது. காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான். ஓகே, ஷானு, அப்புறம் பிரதீப் குமார், அப்புறம் திபு, சுஷின் ஷியாம், அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் திலீப் பாபு சார் அவரை வந்து நினைவு கூர்ந்துக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு பேசும்போது இன்னும் உறுதியாக பேச முடியும். வெறும் வாழ்த்தா இல்லாமல் இந்த படம் ஒரு நிச்சயமான வெற்றி படங்கிறத வந்து சொல்ல முடியும். ராமதாசனை வந்து நேரில் பழகும்போதும் சரி, எங்களுக்கெல்லாம் நாளை இயக்குனரில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர். எங்கள் டீமுக்கே வந்து ராமதாசனை கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. அவருடைய இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு தீமே என்னென்னா அது ராமதாசனோட கேரக்டர் தான். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவருடைய கேரக்டர் போலவே அமைஞ்ச இந்த படம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராமதாசனுடைய வளர்ச்சிங்கிறவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய சினிமாவில் நிறைய காலங்கள் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்றைக்கி அவர் வந்து ஒரு கதை நாயகனாக, ஏன்னா ஹீரோன்னு சொன்னால் அவர் வந்து கோச்சுக்கிறாரு, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதெல்லாம் வாயை பொத்திடுறாரு. ஸோ ஒரு கதையின் நாயகனாக அவர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல் படமாக டைரக்டர் கிஷோர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மிடில் கிளாஸ் அப்படின்னதும் ஏதோ கஷ்டத்தை பற்றி காட்டுற ஒரு படம் கிடையாது. இது உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு அழகான படம். எப்படி இவருடைய பார்ட்னர் காளி அவர் வந்து மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் கொடுத்தாரோ, அதுக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கண்ணு மாதிரி அவரும் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதை போலவே இதுவும் ஒரு நிச்சயமான வெற்றி படம். உங்கள் எல்லாரும் இந்த படம் ரொம்ப அருமையாக திருப்திப்படுத்தும் நான் உறுதியாக சொல்கிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார், ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே எந்த விஷயம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்றத படமாகவே இருக்கும். ஸோ மொமெண்ட்டா இல்லை, இந்த படம் வந்து இயல்பாக ஒரு மனித நேயத்தை வலியுறுத்துது. ஸோ அது
படம் எடுக்கிற கதை சொல்கிறத தாண்டி கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மனசில் தங்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசில் தங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தேவையானதாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அடுத்ததா அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்த நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த பேர்லாம் இப்போ நானும் சொல்லியிருந்தேன். நம்ம அவங்க ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரியும் ஒவ்வொன்றும் அப்படியான ஒரு முத்துக்கள் அப்படின்னு. ஸோ அப்படி அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் தன்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ண திரு ஏஆர்கே சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இல்லை டேரக்டர்ஸ்க்கு இருக்கும். அப்படி இவரோட அடுத்த படம் எப்போ அப்படின்னு எதிர்பார்த்த அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு இண்டி சாங் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இவரோட அடுத்த படம் எப்போ அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஸோ எங்கன் வைப்ரண்டான படத்தை கொடுத்த இயக்குனர் திரு சதீஷ் செல்வகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து டில்லி சாரை பற்றி மட்டும் பேசிடுறேன். படக்குழுக்கள் கிஷோர் வந்து ரொம்ப நல்லா தெரியும். நான் போகையில் ஆஃபீஸில் எப்போவுமே இருப்பார். வாழ்த்துக்கள் கிஷோர். ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது. அண்ணா உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, நானும் கால் பண்ணுறேன். சாரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒரு சின்ன இது, ஒரு தடவை நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார், நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன்னு சொன்னப்போ டெல்லி சார் ஃபோன் பண்ணாங்க. அப்போது ஏதோ சின்ன சண்டை. அந்த சமயத்தில் வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா, 2000 நினைக்கிறேன் 2000 ஒரிஷாவில் வந்து சார் வந்து அந்த பேனல் ஒர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு கம்பெனியில். ஒரிஷாவில் வந்துட்டு ஏதோ ஒரு ரூரலில் ரொம்ப தூரமாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மழைக்காலத்தில் செல்ஃபோன் எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே ஃபுல் தண்ணியில் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 27 கிலோமீட்டர் வந்து அந்த பயங்கரமான மலையில் ஒரு இரவில் வந்து நடந்தே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க. அப்படி வந்தவர் வந்து 2010 ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அவரோட உழைப்பு. அப்போ அவரோட சம்பளம் வந்து 6000 ரூபாய்ன்னு சொன்னார். ஒரு டவுன் த லைன் ஒரு 10 வருஷத்தில் அவர் வந்து உரிமைன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. 3.25 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். சக்தி ஐயா ரொம்ப நன்றி. அவரை இந்த இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு வந்து எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் படம் டைரக்டர் ஆகிறதுக்காக உதவுனதுக்கு மிஸ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ணா இது ஒரு சில கேள்விகள் தான். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கனெக்டடாக இருக்குது அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியும் சரி டில்லி பாபு சார்ன்றது இப்போ நீங்கள் பேசும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இது படமாக நீங்கள் டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன, உங்களை எங்கே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்றதை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இங்கே இருக்கிற எல்லாத்தோட கதை. அதனால் வந்து இதில் தனியாலாம் ஒன்றும் கனெக்ட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம அப்பா அம்மாவை பார்த்துருப்போம், இப்போ நம்மளுக்கு குழந்தைங்க வந்துருச்சு, நம்ம குழந்தை பார்க்கணும், நம்மளும் அப்படியே தானே இருக்கிறோம். இன்னும் அடுத்த என்ன சொல்கிறது, அடுத்த லெவலுக்கு போகவே இல்லை. அதனால் இந்த கதை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கதை. துரையை பற்றி சொல்லணும், மகிழ்ச்சியாக இருக்குது. தேவ் துரையை 2 பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய ஏரியா, கோயம்புத்தூர் ஏரியா, சேலம் ஏரியா, சென்னை செங்கல் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணது லப்பர் பந்து முதல் படம், 2வது படம் மாமன், இது 3வது படம் மிடில் கிளாஸ். தரமான படத்தை நான் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை வந்து வெற்றியாக்குறது மீடியாக்களிடையும் மக்களிடையும் அந்த ஆண்டவன்டையும் விட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார், மறுபடியும் சொல்கிறேன் சார். ஸோ அடுத்ததான் நான் கூப்பிடப்போகிற நபர் வந்து இப்போது சினிமாவில் இருக்க பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எடுத்தாலும் சரி, ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தாலும் சரி, இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய டைரக்டர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி பாபு சார், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து
அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃப்யூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம், துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்திருக்காரு. அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல். நிச்சயமாக அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில். பட் அது நடக்கலை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த ட்ரெய்லருடைய லாஸ்ட் ஷாட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நான் மகான்லேருந்து துரை, அப்போ இருந்து துரையை பார்க்குறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். துரை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு, டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர். அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார். நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் போவீங்க துறை. கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு. அந்த மேடையிலும் நான் வந்து வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்சுனா தான் அவர், ட்ரெய்லர் லான்ச்சுனா நீங்கள் தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் அறிஞ்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், இது முனிஷ்காந்த் ஆச்சு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்கள் காமெடினா நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமாம், மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவாக இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய படங்களில் பெரும்பாலான எல்லா படங்களுமே சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸில் இருந்து தான் அந்த ஹீரோ இருப்பார். ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது. ஸோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பற்றி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மிடில் கிளாஸ், அதான் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த கடைசி ட்ரெய்லர் ஷார்ட்டோட எண்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மிடில் கிளாஸுக்குள்ளே தான் வந்து எல்லா லைஃப்குள்ளேயும் எமோஷனல்ஸ் இருந்தால் கூட
மிடில் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த நிமிஷத்தை விட்டுட்டு. ஸோ அந்த லைஃப்பை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகும்போது நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். Thank you, தேங்க்யூ thank சார். you so உங்களுடைய அடுத்த படத்தை பார்க்கவும் அவளை வெயிட் லவ் யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததா ஒரு டபுள் பிளாட்ஃபார்மில் பயங்கரமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூடியூப் ஸ்பேஸ்லனா ஓஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமாவில் வந்து ஏற்கனவே படம் டைரக்ட் பண்ணி இப்போ அடுத்த படம் வந்து எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாலும் இவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தன்னுடைய அடுத்த படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவில் ஒரு ஆட்ட போகிற இயக்குனர் திரு விஜய் வரதராஜ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். பேச நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். குட் ஷோ கேவிதுரை ப்ரொடியூசர் சார் அவருக்கு, அப்புறம் இது ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, கிஷோர், சான் லோகேஷ், டிஓபி சுதர்ஷன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். 2 இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. இந்த பக்கம் பார்க்கணுமா? 2 இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஏன்னா நான் இதே பிரச்சனைலாம் டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். மாதம் ஃபோன் பண்ணி 1ஆம் தேதி ஆனால் 2 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும், எங்கேம்மா போகிற அந்த காசுக்குங்கிற ஃபீல்லாம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால் கனெக்ட் ஆச்சு படம். எனக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ வாழ்த்துக்கள் படம் எல்லாருக்கும். வந்துடுறேன். உங்களுக்கு தெரியாது இல்லை? ஆமாம், எனக்கு அதான் நிறைய கனெக்ட் பண்ணிக்கின்றது புரிஞ்சுக்கிட்டது. ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்லலாமா ஸ்பாய்லர் இல்லாமல்? இதை அந்த பொண்டாட்டி திட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு வலி ஒன்று வரும், பெயின் ஒன்று வரும். நம்ம அன்றைக்கி மாதம் 1ஆம் தேதினா வெறும் கம்மியாக தான் காசு தந்து அது 4 மடங்கு ஒன்று கேட்பாங்க. அதில் கண்ணீர் ஒன்று வரும் பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ப்ரெஷர், அந்த டிப்ரெஷன்லாம் ரொம்ப அது ஆண்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச வழி. அவங்க மேலே கோபமும் பட முடியாது. வேணா ஃபோன் நம்பரோட அவங்க பேரை மேலே மாற்றி வச்சுக்கலாம், டோட் அட்டன்ட் வச்சுக்கலாம், இல்லை அந்த மாதிரி சதர் மிகின்னு மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் வேகமாக பேசுவேன், கண்டுக்காதீங்க. ஸோ அதுதான் டக்குன்னு முடிச்சு நான் போயிடுறேன். புரிஞ்சுக்கிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஆனால் நீங்கள் இயக்குனராக என்ன லைக் ஷேர் சொல்லி இல்லை, ஜோக்கா பேசினா வியூஸ் நிறைய வரும். நாங்கள் பசங்க சொல்லி அனுப்பிச்சாங்க ஆஃபீஸில், நான் மில்லியன் வந்துருந்தாங்க. நன்றிண்ணா. நன்றிண்ணா. லைக்ஸ் பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். உங்கள் படத்தை தேட்டரில் டிக்கெட் எடுத்து பார்த்துடுறோம். நன்றிண்ணா. நன்றி. படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு, சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்து இந்த படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இவரோட முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸும் கிடச்சிச்சு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்றத அந்த படம். அந்த படத்துடைய டைரக்டர் திரு ஆனந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வெல்கம் ப்ரோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல. பட் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னது தேவ்கிட்ட. ஏன்னா மீசியம் முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன். எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயண்ட் லீப். என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லி பாபு சார் தூரத்துலேருந்து 2 பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரில, டெல்லி பாபு சார் தான் அங்கே முனிஷ்காந்த் சாராக டெல்லி பாபு சார் தான் தெரிகிறார் எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு, அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேறு. யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு கைடன்ஸாக, ஒரு மென்டராக, ஒரு அட்வைஸராக அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி. ஸோ டெல்லி பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இண்டப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான் மிடில் கிளாஸ் தான் நானும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது. அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது இப்போ திரும்பி யோசித்து பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் டெல்லி பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்.
எங்கள் கூட வேலை பார்த்தவங்க எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரைனா இருக்காங்க. ஸோ குட் ஷோ எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும். டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது. ஃபிலிம் வாஸ் ஒண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். முனிஷ்காந்த் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நாங்களும் உங்களோட அடுத்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணி காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது கேட்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது ஏன் கேட்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது எல்லா கேள்வியும் கேட்குறோம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி. எப்படியும் அந்த படத்தை பார்க்க தான் போகிறோம். ஸோ படம் நமக்கு இவ்வளோ அழகாக நமக்கான டைமை வந்து ரொம்ப இதுவாக நமக்கு நினச்சி உள்ளே போகும்போது ரொம்ப சென்சிபிளாக நம்ம டைமை கன்சிடர் பண்ணி படத்தோட கதையை வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடியதில் எடிட்டரோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ராட்சசன் மாதிரியான ஒரு த்ரில்லர் படத்துடைய ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் அவருடைய ஒர்க் இருந்திருக்கு. அயோத்தி மாதிரியான படங்களில் அவரோட வேலையும் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போ மிடில் கிளாஸ் அவருடைய எடிட்டோகிராஃபியில் மற்றும் ஒரு வைரம் அப்படின்னு தான் சொல்லணும். எடிட்டர் ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் ரொம்ப பிடிச்ச படம் எல்லாருக்கும். நான் இந்த படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன ஃபிலிமு. அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான ஃபிலிம் இந்த படம். இந்த படத்தில் இருக்கிற கதை அந்த மாதிரி நல்ல ஒரு ஹியூமனை சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹியூமனை இப்போ மிஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக கேட்குது. இப்போ மிஸ் பண்ணுறோம் அதை. இந்த படத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் டெய்லி பாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு நான் நிறையா பேசுறதுனா இருக்குது. ஸோ பேச முடியாது. ஸோ நிறையா இருக்குது எமோஷனல். ஸோ அதுக்கப்புறம் தேவன், துரை 2 பேருமே படத்தை இந்த கம்பெனியை நல்ல வழியாக கொண்டு போவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. சார் ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ ராட்சசனும் அக்சஸில் தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு படம். ஸோ இன்னமும் ஒரு த்ரில்லர் படங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ராட்சசன் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. ஸோ மிடில் கிளாஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம். இதுவும் நீங்கள் அக்சஸில் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ கனெக்டட் 2 வேரியேஷன். ஸோ எடிட்டராக இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? ஏன்னா எந்த எடிட்டர் எடிட்டிங் பற்றி ஸ்டேஜில் பேச மாட்டாங்க. இல்லை, அது அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால தான். ஏன்னா அவங்களுக்கு அது கண்டென்ட் இல்லைல்ல. அது எதோ டெக்னிக்கல் சவுண்டு எடிட்டை பற்றி டெக்னிக்கலாக இல்லை, பட் நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் இருக்கீங்க. அதுக்கு அதான் எமோஷ்னல்னால் இப்போ நம்ம வந்து த்ரில்லர் ஃபிலிமில் என்ன எமோஷனல் கிரியேட் ஆகுதுன்னா ஸ்க்ரீன் கனெக்ட் இருக்கும். ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும். த்ரில்லர் படம் ராஜேஷன் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கனெக்ட் இருக்கும். இந்த படம் உங்கள் லைஃப்பை கனெக்ட் பண்ணும். உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிற மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். என்னோட மொமெண்ட் என்ன, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி இருந்தேன், வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாங்க, அந்த மொமெண்ட்டை பேசுகிற படமாக இது இருக்குது இந்த படம். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸு எமோஷனல் ஜேர்னிக்கும் த்ரில்லருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அது சூப்பர் சார். ஸோ அடுத்தடுத்து இந்த வருஷம் 6வது படம் நினைக்கிறேன் உங்களோட எடிட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள், எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒருத்தர் தான் நம்ம கூப்பிட போகிறோம். மிடில் கிளாஸ் படத்துடைய டிஓபி மிஸ்டர் சுதர்ஷன் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் படம் வந்து படத்தில் நான் வரத்துக்கு சில மாதங்கள் முன்னாடியே எனக்கு வந்து இந்த கதை சில பேர் மூலிமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி கதை நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து துரை பிரதர்னால இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். டே 1லேருந்து இந்த படம் இன்றைக்கி இங்கே நிற்கிற வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் எதுலையாவது என் லைஃப்பில் இவ்வளோ கன்விக்ஷனோடு இருந்திருக்கேனான்னு தெரில. பட் இந்த படத்தில் நான் ரொம்ப கன்விக்ஷனோடு இருந்தேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இந்த படம் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டில்பாபு சார் கூட நான் அவ்வளோவா பழகிற வாய்ப்பு கிடைக்கல. பட் அவருக்கு அப்புறம் துரை பிரதரும் தேவும் இதை கரெக்டாக இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அண்ட் பிரணவ்ஸ் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சான் எடிட்டர் நம்ம சில படத்தில் வரக்கூடாத சில ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லதை மட்டும் கரெக்டாக போட்டிருக்காரு. தேங்க்யூ சார். ஆர்ட் ஐயா ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து லைவாக இருக்கிறதுக்கு உங்கள் ஒர்க்கு ரொம்ப காரணம்.
அண்டு கிஷோர் லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக வந்து என் ஃபோன் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அவர் ஃபோனும் என் ஃபோனும் வெயிட்டிங்கில் போகும், நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன், உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். தேங்க்யூ. சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ப்ரோ, ஹேர் ஸ்டைல். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இருக்குன்னு விஷ் பண்ணுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்படி தன்னோட முதல் படம் மூலிமா வாவ் இப்படியான ஒரு ஃபீல் குட் ட்ராமாவில் ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச இயக்குனர். ஸோ ரெண்டாவதாக அவர் டைரக்ட் பண்ண பாம் இப்போ சமீபமாக தான் ரிலீஸ் ஆச்சு. 3வது படத்துக்காக வெயிட்டிங். இயக்குனர் திரு விஷால் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் துரை ப்ரோ அண்ட் தேவ் ப்ரோக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேவ் ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, துரை ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதுவும் திலீப் பாபு சார் வந்து எனக்கு அவரோட பழக பெரிய வாய்ப்பு கிடச்சதில்ல. பட் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு, அதை தொடர்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ தேவ் ப்ரோக்கும் துரை ப்ரோக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் அண்ட் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துருக்கேன், ரொம்ப சிம்பிளான பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னான ரொம்ப இமோஷ்னலான படம். ஒரு நல்ல டேக்அவே. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு தேடுதல் இருக்கும், சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே இருக்குன்னு. இந்த படம் ஒருத்தோட டேக்அவே, அதுதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நானும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்களோட பிள்ளைங்க படிக்க வைக்க, அவங்களோட லைஃப்பை மேம்படுத்த. அப்படி ஒரு படம். அண்ட் முடியும் போது சரி இது ஒரு பயங்கரமான மேட்டரில் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயம் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தை நடித்த முனிஷ்காந்த் சாருக்கும் விஜயலட்சுமி மேமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம் பின்னிட்டாங்க படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அப்படி இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணது. முனிஷ்காந்த் சாருக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ளே வந்து பசங்களாம் டீ கடையில் உட்காந்து கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பொண்டாட்டியை கலாய்க்கிறதும் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி பேசுகிறதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த சீனை ரசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஏன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்களோட இமோஷ்னல் சைடும் எழுதின இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் பேச்சிலேருந்தே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்றது. ஸோ சார் டேரக்டராகவும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ டேக்அவேன்றீங்க, அந்த டேக்அவேன்றது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இல்லை, அதுதான் நான் சொன்னல. ஆக்சுவலாக அந்த டேக்அவே ஆடியன்ஸ், நான் இப்போ சொல்லிட்டேன்னா ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. டேரக்டர் சார் திட்டுவார். எனக்கு இந்த படம் இன்றைக்கில நான் முன்னாடியே பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மூவ் ஆச்சு. நான் தேவ் ப்ரோ கிட்ட கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ ரொம்ப சூப்பரான படம், சீக்கிரம் இதை எப்படியாச்சும் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு. அண்ட் அது இன்றைக்கி நடக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் ஹீஸ் அ குட் பர்சன். அண்ட் துரை சார் இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன், குட் ஃப்ரெண்ட்ஸ். துரை ப்ரோ எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. தேவ் ப்ரோ சமீப காலத்தில் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் அண்ட் எவ்ரி ஒனுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. என்னோட சின்ன வயசில் அவரோட டேரக்டராக வந்து அவருடைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். இன்னமும் கேடிவி திறந்த இவருடைய படங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துறோம். இப்போ சமீபமாக நடிகராக வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து நம்மளை எல்லாரும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம். அதாவது வாழ்க்கையில் சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சனாவையும் அம்மாவையும் நீங்கள் நினச்சாலே நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் நாளைக்கு இவங்க 2 பேரையும் நினச்சிட்டு காலைல எழுந்திருக்க, அன்றைக்கி நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள். டெய்லி நினைக்கிறது 2 பேரையும். ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற 2 தெய்வங்கள். அவர்கிட்டே இருந்ததுக்கு மியூசிக் டைரக்டரு பிரணவ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாடா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பற்றி சூப்பராக. டெய்லி 200-300 ரூபா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமாக வேலை செய்கிறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னான்னா அதையும் செஞ்சுருவான். இப்போ தான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த, இல்லைண்ணே உங்களை திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாருன்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியாக. இப்போ என்னென்னா,
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்னு ஒரு குறள் இருக்கு. எதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள்னு ஒரு குறள், பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனால் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் பணத்திலேருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கையே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறை ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகளிலிருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸு எவ்வளோ காசு கஷ்டப்பட்டார், அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸு அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும், ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதில் ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா ஒரு காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இயக்குனர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்டில் அயோத்திதாசர்லாம் காட்டிருந்தாப்புல ஒரு சின்ன மிஸ்போக்ஸில். அயோத்திதாசர் இருக்கார், சேகூரா நல்லாவே இருந்தார். அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும், ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ. அது வந்து கிஷோர்கிட்ட இருக்குது. அடுத்தது அவர் மிலட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் வந்து மிலட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்த ஏரியாக்கள், திருக்கருகாவூர் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம், இதெல்லாம். அந்த பேக்ட்ராப் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி, அவங்க ரொம்ப பிரமாதமாக அகத்தியன் அண்ணன் பொண்ணுன்றதை பிரமாதமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இதை விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்களில் 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்போ 800 கோடி பேரும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதில் வந்து ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமாக கடவுள்கள் வேறு இருக்காங்க. இவனும் இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் ஆகணுன்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, எவனுமே முன்னேற மாட்டான். ஆனால் அந்த நம்ம வேண்டுவது நடக்கலைன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்ன தான் சொல்லிகிட்டே இருப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்தரை கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கும் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பாட்டன் அப்பெல்லாம். ஒன்றும் நடக்கலைன்னா திருப்பதிக்கு போயிடுறது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணுன்ட்டு. அதனால் நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா உங்களை பணக்காரனாக்க விடாது. நீங்கள் எல்லோரும் தில்லாலங்கடி பண்ணால் தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு வந்து நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனால் தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றதோடு வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு இருக்குது முத்து படத்தில், ஒருவன் முதலாளியா, அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருங்கன்ற சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதுன வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர், அதை வந்து இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் கோடீஸ்வரர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் கோடீஸ்வரர், அதை பாடின சூப்பர் ஸ்டார் கோடீஸ்வரர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்கள் குடும்ப குட்டியை நல்லா இருக்கிற வைக்கிறது, அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது,
அந்த பணத்தால் குறைந்தபட்ச நன்மை என்னென்னா கூட இருக்கிறவங்ககிட்ட கடன் கேட்காம இருக்கலாம். அதுக்காவது நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ஸ்பெஷல் சைல்டு. அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் வந்து அது வந்து உடலால் ஊனமாக இருக்குது, மனசால் ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்காங்கன்றது அழகாக காட்டினாரு. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துடுச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்வி சௌத்ரி சார், சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். இருந்தாலும் தேவும் துரையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பிரணவ் டே கை தட்டுங்கடா, பிரணவ் மீண்டும் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் பிரணவ். நன்றி சார், நன்றி சார். அந்த எனர்ஜி தான் சார். நன்றி சார். ஸோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. ஸோ அடுத்ததாக நான் கூட போகிற நபர் வந்து சின்ன வயசு தான் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், 90s கிட்ஸ் எல்லாருமே. அவருடைய படங்கள்லாம் வந்து இன்னமும் பல படங்கள் வந்து நமக்கு ரிப்பீட் வாட்சில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் நமக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்திருக்கு. குறிப்பாக அங்காடி திரு மாதிரியான படங்களில் இப்போ டெலிவிஷனில் கலக்கிட்டு இருக்காரு இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சிவா பெஸ்ட்டா? இப்போது நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலாக நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பாக ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம் அப்படின்னு. இல்லை, உண்மையிலே படத்தில் வந்து சாங்ஸு இல்லை, அதனால தான் அவங்க சாங்ஸை தனியாக போடல. ஆனால் படத்தில் ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்கே வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ்நாசோட அசிஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அந்த படம் பார்க்க போகிறப்போ 2 பேர் வாசலில் எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோடு சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்ற. அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது தான் தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லோரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களில் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பற்றி பேசுகிறது, அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுகிறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லோரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி. ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பற்றி சொல்கிறாருந்தா, நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமாக, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் ஒரு கேரி பேக்கோட, இது கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும், அவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் எங்கே போயிட்டுருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு தான், அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பார்ன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் அந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிராதா, நம்ம பிரச்சனையெல்லாம் அதில் சால்வ் ஆயிராதா, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக இதுதான் கதை. அது ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தார். நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து
அவருக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும் வேணும்னு நான் தேடிகிட்டே இருந்தேன். ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள். அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத செட்டுனே தெரில, நான் லைவ் லொக்கேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த பட டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். நீங்கள் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது சார். நன்றி சார், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நான் கூப்பிட போகிறது இன்னொரு டேரக்டர். இவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் படம் பண்ணுவார். ஆனால் வந்த எல்லா படங்களுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கு. சிலர் காதல்னு ஆரம்பித்து நெடுஞ்சாலை, இப்போ 10 தலை அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபிலிமோகிராஃபியில் அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களை செதுக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ஒபிலியன் கிருஷ்ணா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். ஹாய் சார். ஹாய் சுஷ். ஹாய் சார். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு டில்லி பாபு சாரோட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. பட் அவரை பற்றி நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இல்லாதது உண்மையிலுமே வருத்தமாக தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து எனக்கு தேவ் வந்து நேற்று ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி ஒரு ஷோ இருக்குது, ஃபாலோட் பை ஒரு ட்ரைலர் லான்ச் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்க கண்டிப்பாக சார் அப்படின்னு சொன்னார். நான் டைரெக்டாக வந்துடுறேன், நான் ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து இல்லை சார் நீங்கள் படத்தை பார்த்துட்டு பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் வாங்கினார். அதில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஏன் என்னால் இன்றைக்கி காலையில் வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் வந்து ஒருத்தருக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்காக காலையிலேருந்து ஒரு ஹெக்டிக் டே, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷோவும் வந்து எனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் லேட்டாக ஷோக்கே போனேன், அதுக்கு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். போய் உட்காந்து படம் பார்த்தா என்னடா நம்ம கதை தேட்டரில் ஓடுது அப்படின்ற மாதிரி இருந்தது. காலையிலேருந்து மத்தியானக்குள்ளே நடந்ததை வந்து உடனே படமாக எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இந்த படத்தில். அதாவது இந்த படத்தை வந்து மிடில் கிளாஸ்னு எந்த அர்த்தத்தில் படம் பேர் வச்சாங்களோ, பட் இந்த படம் நாளையிலிருந்து அது ஒரு பெரிய கிளாஸான ஒரு படமாக தான் மாறப்போகுது. நவம்பர் 21 பியூட்டிஃபுல். அண்டு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ தூரம் பேசலாம். ஆனால் படத்தில் போய் உக்காந்த உடனே எனக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஒரு சாதாரணமான படம் பார்க்கல, இந்த படம் வந்து ஒரு வேற ஒன்று செய்ய போகுதுன்னு அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கிஷோர் சொல்லியிருந்தார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த எண்ட் பண்ணும்போது அந்த ஷார்ட்டை கனெக்ட் பண்ண விதம் மாவலஸ், பியூட்டிஃபுல் கிஷோர். ஏன்னா கிஷோரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனோட அப்ரோச்சும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கவே முடியாது, ரொம்ப பியூட்டிஃபுல். இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத ஒரு அப்ரோச் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருந்தது. அதுக்கான அந்த பாத்திர தேர்வுகள் அந்த பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் அதான் ரியலிஸ்டிக். அந்த ரியலிஸ்டிக்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமான இடத்துக்கு வருவீங்க நீங்கள். அண்டு படத்தினுடைய முனிஷ்காந்த், அதாவது இந்த படத்தை பற்றி பேசினா முனிஷ்காந்த், அதாவது காரல் மார்க்ஸ் அண்டு அழகுராணி, அன்புராணி, சாரி விஜயலட்சுமி, இவங்க 2 பேரை பற்றி பேசாமல் இந்த படமே இல்லை. அதுவும் என்னோடய ஃபேவரட், சாரி யாரும் கோச்சிக்க வேண்டாம், ஷோ ஸ்டீலர்னா அன்புராணி தான். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்டு முனிஷன் சார் வந்து இந்த கேரக்டராக நடிக்கலாம் இல்லை, எல்லாருமே இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர், இந்த மலர் கேரக்டர்லேருந்து எல்லாருமே எங்கே எல்லாம் இருக்கீங்கன்னு தெரில. ஸோ எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் இருந்து அது வாழ்ந்துருந்தாங்க, அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. பாத்திர தேர்வுகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த அப்ரோச் மட்டுமே இருந்தது.
வெரி க்ளோஸ் டு அந்த லென்சிங் எல்லாமே வந்து அந்த க்ளோஸ் டு த கேரக்டர்ஸ் எப்படி கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தார். அந்த மியூசிக் பிரணவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். கங்க்ராச்சுலேஷன் பிரணவ். அண்ட் யா அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் அஃப்கோர்ஸ் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு தேவ் அண்ட் துரை இவங்க 2 பேருக்குமே உண்மையாலுமே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து அவங்க ஷோல்டரில் இனிமேல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும், இருந்தாலும் அதை சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமாக இந்த படத்தை திரையில் மறுபடியும் நான் என் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய வெற்றி விழாவில் கண்டிப்பாக நான் இதை பேசுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒரு பெரிய ஒரு ஹரிபரிக்கு நடுவில் இந்த படம் பார்த்தேன்னு சொன்னீங்க. முடிஞ்சப்பறம் உங்கள் மனநிலை என்னவா இருந்தது? உங்கள் பர்சனலாகவும் சொல்லுங்கள். இல்லை, ஐ பிகம் வெரி காம். ஓகே. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் இது ஹேட்டராக சொல்ல நான், ஆனால் என் மனசில் பற்றதை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதாவது நிறைய ஜாதி மதம் இதை பற்றியே பேசி இல்லை, சோஷியல் மீடியாவில் எல்லா மீடியாலையும் பேசி ஒரு மாதிரி ஒரு டயர்டிங் ப்ராசஸில் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலி. எனக்கு இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த உலகத்தில் மனிதன் மட்டும்தான் பெஸ்ட். அவன் அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாடு இல்லை, மொழி இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்தை பற்றி இல்லை அவர் சொல்லியிருந்த விதம் என்னை கண்கலக்க வச்சிருச்சு. தட் இஸ் ஆசம். அதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸ் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. ஓகே. ஸோ அடுத்ததாக இவரை வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பல முக்கியமான படங்களில் இவரோட குரல் இருந்திருக்கு. பாடல்கள் மூலிமா வந்து பயங்கரமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ சமீபமாக இவருடைய குரல் வந்து நம்ம ஊர் தாண்டி பக்கத்து ஊரான கேரளாலையும் போய் நிறைய முக்கியமான மலையாள படங்களில் இவரோட குரல் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். திருமிகு ஆண்டனி தாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணா வாங்கண்ணே. ஸோ இந்த படத்தில் ஒரு டைட்டில் சாங் பாடிருக்கீங்க, வெல்கம் டு மிடில் கிளாஸ்னு. ஸோ அந்த பிரணவ் ப்ரோக்கு இருக்க அந்த கேலப்போட அதை அப்படியே கண்டினியூ பண்ணி உங்ககிட்ட இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோண்ணே. அண்ணா இங்கே என்ன அரங்கம் நிறைந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவரையும் வணங்கிக்கிற சார். யார் சார் திரிக்கிறிய? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையை நான் பார்க்குறதில்ல. பத்திரிகை ஊடகத்துறையவும் எங்களெல்லாம் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில் நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே டெல்லி பாபு சார் சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேன் என் கடமைக்கு. சத்தி சார் அவர்களுடைய படத்தில் உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன். இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலேருந்து வந்த அருமை தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுநலமாக நீங்கள் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய சிற்பி சந்தோஷ் நாராயண சாருக்கு என்றைக்கும் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்போவுமே எங்களுடைய நன்றி. ஆனால் ஒரு 2 வரையும் அந்த பாட்டை பாடிட்டிங்கன்னா நாங்கள்லாம் இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் இதில் போய் பாட்டு பாட சொல்லி லீக் பண்ண சொல்கிறாங்களே, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடலாமா கேட்டேன். அப்படியா? இசையமைப்பாளரோட ஒப்புதலோடு அதெல்லாம் பாடலாமா? அப்போ நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினார்னா கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டாக ப்ரோ. நாங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றிலேருந்து வந்தவங்க. எப்படின்னு எங்கள் திறமையை காட்டணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்றேன் நான். அந்த செல்லு கொடுங்கண்ணே, லிரிக் அதில் இருக்குண்ணே. வாங்க வாங்க சும்மா சேர்ந்து பிரணவ் ப்ரோ வாங்க வாங்க வாங்க. நீங்கள் தான் இன்னைக்கு ஏதாச்சும் பேசுங்க, நான் அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். கையெல்லாம் ஆடுது, பதட்டத்தில் என்ன செய்யுன்னு தெரியல. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதை
நாங்கள் எந்த பட்டறையிலேருந்து வந்திருக்கோம்னு நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பல்லவி தான் பாட போகிறேன். ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன்ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேளையில் 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்ததுக்கு. பாடுங்க. தாளத்துக்கு என்ன செய்கிறது? நீங்கள் பாடுங்க, சும்மா அப்படியே பாருங்க. இந்த மாதிரி ஃபீட்பேக் ஏதாச்சும் பண்ணுங்க, நான் சேர்ந்து பாடிட்டு வரேன். வேணாமா? பில் 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 பில்லோ பிஸ்ஸு வாட்டு கண்ணு தெரிய முடிஞ்சது. பில் 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 பில்லோ பில்ஸு பிரச்சனையில் பார்ப்போம் ப்ளஸ்ஸு என்னன்னு கேளு பாஸு. நாங்கெல்லாம் மிடில் கிளாஸு கொசுவோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு சில நாள் தூக்கத்தை விட்டு ஃபேனோட சத்தம் கேட்டு படிப்போமே புதுமெட்டு. ஆனாலும் இந்த லைஃபு தான் கெத்துன்னு சொல்வோம், மனக்கோட்டை கட்டி கிங்க வாழ்வோம். இருப்பதை வச்சுக்கிட்டு மச்சு சிரிக்க ட்ரை பண்ணும் மனம் பாரு தெளிவான குழப்பண்ணாங்க. ஆனால் எங்கள் லைஃபே ஜோரு சர்தாம்போ சார். மைக்கில் கொஞ்சம் பாடுங்க சேர்ந்து. சர்தாம்போன்னு லைஃபை ஓட்டும் கேங்குங்கோ, சலிப்பெல்லாம் சமாளிச்சு சக்ஸஸ் பண்ணும் டீமுங்கோ. வந்தாலும் வரலனாலும் நாங்கள் ஆல்வேஸ் வெயிட்டுங்கோ. மிடில் கிளாஸ் சேலஞ்ச் எல்லாம் கையை விடவும் ஹைட்டுங்கோ. எவ்வளோ பெரிய பல்லவி பாருங்க. நன்றி. உண்மையிலே இந்த நான் ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டனாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். ரொம்ப சந்தோஷம். பட்டறையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பட்டறையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த படத்தை 21ஆம் தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி ப்ரோ. செம காம்போவாக இருக்கே. ஸோ அடுத்ததாக ஒரு உரிமை உண்டு, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா அக்சஸோட முதல் படமும் இவரோட முதல் படமும் ஒன்று, உரிமீன். ஸோ உரிமீன் படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் இயக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் திரு SP சக்திவேல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சார் பற்றி ஒரு சின்ன தகவலோடு சொல்லிடலாம். இதில் எல்லோரும் சொன்னாங்க அந்த அறம் பற்றி ஒரு மேட்ரு சொன்னாங்க. பட் நான் யார் என்னன்னு சொல்லலை. அந்த இன்சிடெண்ட் எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச இன்சிடெண்ட்டு. ஆக்சுவலி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவரோட ரொம்ப க்ளோஸ் காலில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் வந்து ஒரு சின்ன டிஸ்பியூட் அவங்க 2 பேருக்கும். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் பணம் அவருக்கு தர வேண்டியிருந்தது. அந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஆனால் கம்ப்ளைண்ட்டாக இவர் மேலே மாற்றி ஒன்று பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது ஷார்ட் அவுட் ஆகவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அவர் ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருக்காராம், அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சார் தயவுசெய்து கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் தப்பாக தானே இருக்கார், நம்ம ஏன் திருப்பி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் மீட் பண்ணுறப்ப சொன்னார், சக்தி பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சார் அவரே உங்களுக்கு துரோகம் பண்ணார், ஏன் சார் அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா அதுக்கு ரொம்ப அழுதுகிட்டே பேசினார், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால் நான் உடனே நைட்டாக நானே போய் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அதுதான் அவர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பண்ணவர் அப்படி சொன்னதுக்கப்புறமும் திருப்பி இவர் மேலே அந்த டிஸ்பியூட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுவாக தானாக சரியாகி வந்துச்சு. ஸோ அவர் மேலே தப்பு செய்கிறவங்களுக்கும் அவர் நல்லது தான் பண்ணியிருந்தார். அது இந்த படத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு இடத்துல அந்த கதையோட வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர். ஸோ முதல் டெல்லி சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ போய் அவரை பார்க்குறப்ப அவர் ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் அந்த கம்பெனி வச்சுருந்தார். அவங்க ஃபேமிலி அந்த டீம் எல்லாம் மீட் பண்ணேன். எனக்கு ஒரு காமனாக அரவிந்தன் ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தான் அவரை சந்தித்தேன். சார் வந்து பிளானிங்காக, அப்போ சினிமாவை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரியாது, பிளானிங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததுனால என்னவோ அவர் ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டே இருப்பார், எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜும் நமக்கு வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸை ரீட் பண்ணி ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த பேசிக்கும் அவர் சைட் பை சைடில் கற்றுக்கிட்டே தான் வந்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ், இந்த ஜென்ரல் ப்ராசஸ்க்குள்ளே அவருக்கு அந்த நாலேஜும் அவர் வளர்த்திக்கிட்டே இருந்தார். படிச்சுட்டே இருந்தார், பேசிக்காக படிச்சுட்டே இருந்தார். ஃபினான்ஸ் பற்றி பேசுவார், பிஸ்னஸ் எல்லாமே ஆஸ்பெக்டாக அவர் லேர்ன் பண்ணிகிட்டே வந்து தான் அந்த படங்களை ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டே இருந்தார். அதில் சிலது விழுந்தது, சிலது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அவருக்கு எல்லாமே இருந்தது. மோஸ்ட்லி அவர் கம்பெனியில் எல்லாமே டெபியூ டைரக்டர்ஸ், ஆல்மோஸ்ட் அடுத்து வர 2 படமும் டெபியூ டைரக்டர்ஸ். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ் செட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போயிருக்காரு. அதை தேவன் துரை அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிஸ்னஸ் நாங்கள் ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணுற பேசுகிறப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரை பற்றி ஒரு 2 minutes 1 minute பேசிட்டு தான் அவரை பற்றி நல்ல விஷயத்த சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க. படத்துக்குமே ட்ரேட் சைடில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால தான் இந்த படம் எல்லா ஏரியாவும் இமீடியட்டாக அவங்க டீசர் விட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 நாளில் எல்லா பிஸ்னஸும் முடிச்சுட்டு ஈஸியாக வராங்க. அவங்களோட அடுத்த 2 படங்களும் அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் தொடர்ந்து அதை கன்டினியூ பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேரக்டர், எனக்கு ஆக்சுவலி தாசு ராமசாமியோட டேரக்டர், டோரா டேரக்டரோடைய அசிஸ்டண்ட் அவர். இந்த கதையை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க, பிச்சின் பண்ணுறதுக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போகும், அப்படியே இதாகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கதை வந்து இந்த கம்பெனிஸில் சுற்றும், அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அப்போ கரெக்டாக டில்லி சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிடில் கிளாஸ்னு ஒரு கதை வந்துச்சு, நான் கேட்டேன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஹீரோ சாய்ஸஸ் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரே சாய்ஸ் தான் சொன்னார். ஒரே சாய்ஸ், நான் முனிஷ்காந்த் அண்ணன் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. மரத நாணயமில் அண்ணன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துட்டே அப்டேட் அடிக்கடி பேசுகிறப்ப சொல்லுவார், சார் நல்லா வந்திருக்கு சக்தி, சூப்பராக வந்திருக்கு, அந்த வீடு செட்டு எல்லாமே நாங்கள் இந்த படத்தில் இவங்க ஷூட் பண்ண இடத்தையெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் பண்ணப்போ குட் நைட்லலாம் போய் தேடி பார்ப்போம். பாரதியில் பார்த்தா அது ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க, ஆகா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ படம் நான் பார்த்துட்டேனே, ஒரு 1 month முன்னாடி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு உங்களை நேரடியாக அறிமுகம் இல்லை, ஆனால் காளி அண்ணன் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. நானும் அவர் ரொம்ப க்ளோஸு. நீங்கள் லாக்டவுனில் அடித்த பல லூட்டிகள் கதைகள்லாம் எனக்கு தெரியும். அதை வச்சு ஒரு படமே பண்ணலாம், அந்தளவுக்கு நீங்கள் நிறைய கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் மேமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸும் அதுக்குள்ளே இருந்த அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. ராதாரவி சாரோட பிளாக் வந்ததுக்கப்புறம் படம் இன்னொரு கலருக்கு மாறிச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கலி வெல்மேட், எல்லாருமே அந்த கொடுத்த பட்ஜெட்டில் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜென்ரலாக பிரணவ் பற்றி பேசினா கத்துறாங்க, பட் அதுக்கு ஒர்த்தான ஆள் தான். ஏன்னா நாங்கள் ஜென்ரலாக என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக ஒரு டேலண்ட்டை தேடுவோம். அவன் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கத்தி. புதுசாக ஒரு டேலண்ட்டை தேடுவோம். அப்போ பாரத் என்கிட்ட சொல்லுவான், இவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். மிஸ்டர் பாரத்னு படத்தில் பிரணவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணார்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் நடுவில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அந்த படத்துலேயும் நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க உங்களை, அதனால் வாழ்த்துக்கள், உங்களோட ஃப்யூச்சருக்கும் வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும். தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற குமரன் ஃபிலிம்ஸ் ராசி சார், சிதம்பரம் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு படத்தோட தொடர்ந்து அசோசியேட் பண்ணிங்கன்னா நல்ல படங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் மிடில் கிளாஸ் நல்ல வகையாக வந்திருக்குன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நான் கூப்பிட போகிற டேரக்டர் வந்து ஒரு படம் வந்திருக்கோம். அந்த படம் வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம காலப்போக்கில் இந்த டேரக்டர் அடுத்த படம் என்ன பண்ணுறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த டேரக்டர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்ற எந்த அப்டேட்டும் இருக்காது. அடுத்தவரோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வாவ் வந்துட்டாரியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி தன்னுடைய படங்கள் மூலிமா அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்ல ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய டைரக்டர் ரதீந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய் சார், வெல்கம் சார். ஸோ உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணார் டேரக்டர்னு சொன்னாங்க. ஸோ சந்தோஷமாக பேசுங்க சார். ஓகே, ஸோ இந்த படம் வந்து நான் கிஷோர் கூப்பிட்ட போதே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். நான் இன்றைக்கி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி பேசணுன்னு. ஸோ நான் முதல் விஷயம் நான் கிஷோர்கிட்ட சொன்னது, நான் அந்த படத்தை பற்றி நான் பேச மாட்டேன், நான் படம் பார்க்க வரேன் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து நவம்பர் ஓகேவா அங்கே பார்க்க சொல்கிறாங்க, எங்கே அப்படி அங்கே நேரம் பார்த்து பேச சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் 21 அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இந்த மொமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கிஷோர் பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, என்னோட 2 படம் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணான்.
ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகாமல் நான் ஒரு 5 years வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, அது வேறு சர்டன் ரீசன்ஸ்னால. ஸோ அந்த 5 yearsமே வந்து கிஷோர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், வேறு எந்த டேரக்டர்டையும் ஒர்க் பண்ணல. ஸோ தேங்க்ஸ் கிஷோர். ஸோ ஏன்னா ஒரு லாயல்ட்டி அப்படின்னு சொல்லணும்னா வந்து அது கிஷோர் சொல்லலாம். நீங்கள் வந்து என்னன்னா, ஸோ அவன் வந்து இல்லை நீங்கள் பண்ணுங்க, அடுத்த படம் முடிச்சுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சில பேர்த்த வந்து உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆக போக போக பார்த்தீங்கன்னா உங்களை பிடிக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் கிஷோர் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஷோரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள வந்து நீங்கள் யாரும் பார்க்கவே முடியாது, நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. இல்லை யாராவது இருக்காங்களா? யாராவது இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன். ஸோ அடுத்தது வந்து என்னோட படங்களில் வந்து யூஸ்வலாக வந்து ஸோ என்னோட பிளானிங் பற்றியும் இதை பற்றி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பிளான் பண்ணுறது நம்ம டெய்லிஸில் வந்து ஆஸ் அ டைரக்டராக நான் என்ன வேணால் போட்டுடலாம். ஆனால் அதை எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்ட் டைமில் முடிக்கணுங்கிறது வந்து கோ டைரக்டரோட ஒர்க்கு. ஸோ இத்தனை நாளாக வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு டென்ஷனுமே ஆகாமல் ஸ்மூத்தாக கொண்டு போனது வந்து கிஷோர் தான் ஒரு காரணம். ஸோ அதுலேயும் வந்து என்னோட ஸோ ஃபஸ்ட் 2 படங்களுமே வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபாரினர், இட்டாலியன். ஸோ அவருக்கு வந்து இட்டாலியன் இல்லை இங்கிலீஷ் 2 தான் பேச தெரியும். கிஷோர் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் தான் இது பண்ணுவோம். ஸோ அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற தான் நாங்கள் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இங்கே கிஷோர் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன டென்ஷன் ஆனாலும் வந்து கிஷோர் போவான், என்ன பேசுவானே தெரியாது. ஏன்னா இவன் இங்கிலீஷில் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அனிமேட்டடாக இருக்கும். இப்படி கையை இப்படி வச்சு பேசுவான். நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பேன், அவர் காமாயிடுவார் அவர். ஸோ கிஷோர் இருந்தாருன்னா அன்றைக்கி வந்து ஷூட் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அவன் டைரக்டர் ஆகிட்டான். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற படத்தில் வந்து என்னோட ஸோ ஹீரோவே தான் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஸோ இப்போ உங்கள் கோ டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் என் கோ டைரக்டர் வந்து டைரக்டர் ஆகிட்டான், ஸோ அதனால் வேறு கோ டைரக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் வரும்போது பார்த்தா திடீர்னு கிஷோர் உட்காந்து ஏதோ ஸ்கெடியூல் பேப்பர்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, சார் என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கிஷோர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், என்ன என் ஸ்கெடியூல் இப்படி போட்டிருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்க, இது இப்படி போட்டு உனக்கு ரிலீஸ் இருக்கடா இப்போ. ஸோ அவன் சொன்னால் நான் டைரக்டர் ஓகேண்ணே, நான் ஃபஸ்ட்டு உங்கள் கோ டைரக்டர். ஸோ என்ன பண்ணாலும் வந்து இந்த முக்கியமான திருவிழா சீக்வன்ஸ் இந்த மாதிரி பெரிய சீக்வன்ஸ்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், இந்த பசங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒர்க் பண்ணான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிஷோர். நான் இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா 21st எல்லாருமே பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு அவன் ஃபஸ்ட்டு அவன் என்கிட்ட தான் சொன்னான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 கதை சொல்லியிருக்கான் என்கிட்ட. ஸோ இந்த கதை சொன்ன உடனே இம்மீடியட்டாக நான் வந்து அவனை இதை பண்ணுன்னு சொன்னேன் நான். ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஸோ மற்றபடி இந்த படத்தில் நான் ஃபார்மாலிட்டிக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் பேச வேணாம்னு நினச்சேன் நான். முனிஷ்காந்த் சார் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் முண்டாசுப்பட்டிலேருந்து நான் உங்களோட ஃபேன். அண்ட் விஜயலட்சுமி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பிரணவ் அண்ட் ஸோ சினிமாட்டோகிராஃபர், ஸோ அவரை வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட்னு இருக்கும்போது அதுவே அந்த ப்ராஜெக்டே கரெக்டான கம்பெனியை தேடி போய் உட்காரும். ஸோ கரெக்டாக அதுவே அதை அமைச்சுக்கோங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ கனெக்டட், ஸோ எமோஷனலாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்த படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்களை பார்க்கவே முடியாது. ஸோ நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஸோ கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களுக்கு. ரைட் சார். அந்த கோ டைரக்டர் கிடைச்சிட்டாங்களா? இல்லை சார், இவர் அடுத்த படம் பண்ண போயிடுவார்ல. இல்லை ஸோ நான் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து கிஷோர் வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு இருக்கான், அட்லீஸ்ட் முக்கியமான சீக்வன்ஸில். ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் என்னோட செல்ஃபிஷ்னஸ் வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணணுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலாக அவனால் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து
இன்னொரு முக்கியமான விஷயம், வேறு யாராவது ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு புக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டெஃபினட்டாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஆஸ் அ கிரியேட்டராக நீ ஃப்யூச்சரில் வந்து எல்லாருமே பார்க்க போகிறீங்க. பட் ஆஸ் அ ஒரு லீடராக, ஆஸ் அ பிளானராக, அவனோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுங்கிறத நான் டேரெக்டாக நேரடியாக நான் பார்த்தவன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரொடியூசரோட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ அவ்வளோ ஒரு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வந்திருந்ததுன்னா கூட, ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்திருந்தா கூட அதை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி 6 மணிக்கு முன்னாடி பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடணுங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருப்பான். ஸோ அவன் இருந்த சமயத்தில் வந்து நான் வந்து சுத்தமாக க்ரியேட்டிவ் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ மற்ற எந்த கவலையுமே எங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் கிஷோர், ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில், அவங்களோட அந்த மூவி டீமை. அப்போ நான் போய் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு 30 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அது கிடச்சது. ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில். ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்குது. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காரா? ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ சரி நம்ம மிடில் கிளாஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிற தம்பி, நீங்கள் வந்துருங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னார், அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்கார கேரக்டர் ஒரு ஆள் இப்போ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தேன், இது ஓகே நாள் அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர். இதனால தான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்த் நான் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்கள் வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் தட்டாவது. நான் யோசிப்பேன், ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டுருக்கு, உடனே பாட்டுக்கு போட்டு ஓட்ட மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டி 1 வருஷம் வெயிட் பண்ண வருஷம் நம்ம அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோன்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படி, அதனால இருக்குமோன்னு தெரில. அதனால் அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுகிறேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஐடியாவாக நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையாக இருக்குது, இது வேறையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது. அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணும். இப்போ டெலிவிஷன்னா ஸ்பாட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது வந்து நான் கிஷோர் அண்ணங்கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இது பண்ண போகிறீங்க, இதான் பண்ண போகிறீங்க, எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிஷ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார். ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை. அந்த மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை, பட் அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் முனிஷ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதா ரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாய்ச்சிக்க மாட்டோம். பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேறு லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார், டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமராவை மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா? மிரண்டுட்டேன் நான். என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லான எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க இது பூர்ணேஷ், ஐயோ அது வேறு அப்படி சொல்லக்கூடாது, ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாமல் விட்டுலாம். இவரை வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்களை பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம்.
அவங்க கூட அந்த அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேறு லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்து ஒரு 2 நாளில் தம்பி இப்போ தான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன். நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பை போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும், நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேச இல்லை நான் நல்ல முறையாக கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேறு இது வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பிரணவ் ப்ரோவை இப்போ கூப்பிடுறது இல்லை, இருங்க, அவர் அப்புறமா கூப்பிட்றேன்னு அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி மியூசிக் ரிலேட்டடான ஒருத்தர் தான் கூப்பிட போகிறோம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு வைரலான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸுக்கு சொந்தக்காரரான சுப்லாஷினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சுப்லாஷினி வாங்க ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். ரெடி ஆகிட்டீங்களா? வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாம் தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி நான் ரெடியாக பேசுகிறதுக்கு. ஸோ சந்தோஷ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிஷ்யப்புள்ளி பிரணவம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நான் பாடினேன்றதுக்காகலாம் சொல்ல, நிஜமாலே இந்த பாட்டு செம்ம க்யூட்டாக நான் இந்த மாதிரி பாட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் படத்துக்கும் 21st அன்னைக்கு வந்து தியேட்டர்ஸில் எல்லோரும் பார்க்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பேசும்போது அப்படியே மைனஸில் போயிடுறீங்க வால்யூமு. அப்படியா? இல்லை மைக் கொடுத்துருக்கீங்களேங்கிறதுனால மைனஸில் பேசுகிறேன், அவ்வளோதான். இல்லை நான் கத்தி கூட பேசுகிறேன். ரெண்டு வரி பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பாடின சாங்கு. ஓகே. பிரணவ் ப்ரோ ஓகே தானே? இல்லை கேட்டுக்க சொல்கிறாங்க, அதனால். இல்லை நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணோம். அவ்வளோலாம் மூளை இல்லை எனக்கு. ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஓகே. லைவா? போட்டிங்களா? பூமி மேலே வந்து ஆடும் சந்தோஷ மூச்சு காற்றே, ஓடி ஓய்ந்து பின்னாலும் ஆசைதான் நோயுமோ, காரணம் வேண்டுமா சிரிக்க. லிரிக்ஸ் அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உண்மையாகவே உங்களோட இதில் இருந்து இது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது பாட்டு. ஆமாம். ஆமாங்க, கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததா நான் மேடை கூப்பிட போகிற டைரக்டர் மிஸ்டர் ராகவ் மிர்தத் அவர்கள். ப்ரோ ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. சாரி ப்ரோ. இல்லை தெரியும், காலங்களில் வரும் வசந்தம், பன் பட்டர் ஜாம் தெரியும். என்ன எனக்கு தெரியாது நினச்சிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் யூஸ்வலாக ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படிலாம் போடுவாங்க. இங்கே வந்து எ லைஃப் பை கிஷோர் அப்படின்னு போடும்போது நான் நினச்சேன் ஓகே ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டேரக்டர் இவர், அவருடைய விஷன் வந்து சூப்பராக இருக்க போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கார்ட்லேயே அண்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தார். அங்கேருந்து உள்ளே போக போக சிம்பிளான ஒரு விஷயங்களை காமிச்சு பெரிய ஃபிலாசபிலாம் பேசுகிறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலாசபிலாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப கேஷுவலாக கொண்டு வராரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேறு லேயரில் இருக்குது, செகண்ட் ஆஃப்லோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. காக்கா தான் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்லேயே காமிச்சிருப்பாரு. ஏன்னா காக்கா வந்து எவ்வளோ ஷேர் பண்ணி சாப்பிடுது எல்லோரும் கூடன்ற மாதிரி ஒரு ஷார்ட்டு. அண்டு நிறைய விஷயம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது.
அண்ட் தயவு செஞ்சு வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் November 21. அப்புறம் மலையாள படம் மாதிரி இல்லை, மலையாள படம் இல்லை மாதிரி இல்லைன்றது மாதிரி குறை சொல்ல வேண்டியது. தயவு செஞ்சு போய் பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக இது 100 கோடி அடிக்கணும். இந்த மாதிரி படங்கள் தான் 100 கோடி அடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன் வந்து இப்படி இந்த மாதிரி படங்கள் 100 கோடி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டேரக்டர்ஸ்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ப்ரெஷர் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கதை மாறும், ரைட்டர்ஸ் கையில் வரும், நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் வந்து ஹிட் ஆக்குங்க நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெயின் என்னென்னா, இந்த படம் சூப்பராக இருந்தது, நான் மிஸ் பண்ணிட்டோம், ஓடிடியில் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது நமக்கு அப்படியே செம கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பெயின்லாம் கொடுத்துடாதீங்க. இந்த டீம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்டு துரை எக்ஸ்ட்ராடனரி ஒரு பில்லர் இந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு. நானும் திலீப் பாபு சாரோட 2 படம் பண்ண வேண்டியது, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆகி நடக்க போகிற நேரத்தில் வேறு சில ரீசன்கள்னால அது நடக்கலை. ஸோ நான் அது ஒன்று தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் தேவும் ஆக்சுவலி படம் பண்ண வேண்டியது. ஸோ எனிவே ஐ மிஸ் யூ சார். அண்டு நீங்கள் இல்லாத ஒரு இதை வந்து சூப்பராக ஃபில் பண்ணுறாங்க தேவ் அண்டு துரை. துரை எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா, வரத்துக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சூப்பராகவே ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க சக்ஸஸ் தான். நான் எதிர்பார்க்குறேன், நான் சொல்கிற சக்ஸஸ் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அடிக்க வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஆடியன்ஸ் கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இது மலையாள படம் மாதிரி ஜென்ரலாக அந்த கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா, தமிழில் கதையே இல்லாத மாதிரி, இது பாருங்கன்னு நான் சொன்னேன். இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு. புரியுது. நீங்கள் சொல்லும்போது டேரக்டரோட விஷயங்கள்னு சொல்கிறீங்க, ஓடிடியில் எல்லா டேரக்டர்ஸும் அது சொல்கிற ஒரு இதுதான். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக படமே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க படத்தில் நிறைய மூமெண்ட். அதாவது மிடில் கிளாஸ்ன்ற டைட்டில் இட்ஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். அவர் என்ன லேயரில் வச்சுருக்காருன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்க ரொம்ப ஹம்பிளாக சாதாரணமாக இருக்கார், பயங்கரமான ஆள் அவர் ஆக்சுவலி. ஏன்னா மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுயநலமான ஒரு மென்டாலிட்டி. நம்ம நல்லா இருந்தால் போதும், அடுத்தவன் எப்படி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பர்வான ஒரு கேரக்டரைசேஷன் விஜயலட்சுமி அவங்க பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அந்த கேரக்டர் தனக்கு நல்லது நடந்தால் சூப்பர்னு சொல்லி மாலையை போட்டு ஜிகுன்னு அந்த லைட்டு பல்பெல்லாம் போட்டு பயங்கரமாக அதை கொண்டாடும் அந்த மாமனார் கேரக்டரை. இல்லைன்னா தூக்கி போட்டு வெளியே போடு அந்த இதுதான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி படம் முடியும் போது வேர்ல்ட் கிளாஸாக மாறிடுது. அவங்க கிட்டத்தட்ட புத்தர் மாதிரி அவங்க மனம் பெருசாகிடுது. ஒரு குறுகிய மனநிலையை எண்டில் ரொம்ப ப்ராடர் ஆயிடுறாங்க. ஒரு காக்காட்ட கற்றுக்குறாங்க அது எப்படி ஷேர் பண்ணுதுன்னு சொல்லி. அதான் சொன்னேன், ஒரு காக்காவை வச்சுட்டு கம்யூனிசம் சொன்னது இவர் தான் ஷார்ட்டில் சொன்னது. செம பிரில்லியன்ட். ஆக்சுவலி ஐ லவ் யுவர் ஒர்க் பிரதர். நீங்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குனர் அவர். இப்போயே நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஏன்னா திலீப் பாபு சார் போனதுக்கப்புறம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலுடன் இதை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். என்னை பற்றி தான் அவர் பேசினார்னு நினைக்கிறேன். நான் உள்ளே வரைச்சேன். யோசிக்கிறீங்களா என்னென்னு? இந்த படத்தில் நானும் ஆக்சுவலி நடிச்சிருந்தேன். அவர் சொன்னார், வேண்டாத சீன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு கரெக்டாக அப்படின்னாரு. ஸோ அதில் கட்டான சீன் ஒன்று நான் ஃபஸ்ட்டு திலீப் பாபு சார் சொல்லிட்டு இருந்தார், சார் நீங்கள் நடிக்கணும் சார் இதில் அப்படின்னு சொன்னார். போனேன். கிஷோர் சார் ஃபஸ்ட்டு ஒரு ரோலுக்கு ஆடிஷன் கொடுத்தாரு. பண்ணேன். சொல்கிறேன் சார் அப்படின்ட்டார். அப்புறம் திலீப் பாபு சார் ப்ரெஷர் போட்டுருப்பாரா என்னன்னு தெரியல, சார் நல்ல ஃப்ரெண்டு சார் ப்ளீஸ் கொடுங்க சார்னு. ஸோ சார் உங்களுக்கு இந்த ரோல் செட் ஆகாது சார், நீங்கள் இது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சொன்னாரேன்னு போய் பண்ணேன். அப்புறம் படம் பார்த்தேன். சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் பெரிய இடத்துல அடைவீங்க சார். என் சீனை கட் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் என்கரேஜிங் அஸ். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் அ ஃபேமிலி டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐயா இப்போ அந்த சத்தத்தை கொடுங்கய்யா. பிரணவ் ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, சவுண்டு போதும். வாங்க இசையமைப்பாளராக முதல் வேறு யாரெல்லாம்? அந்தோணி அண்ணன் என்னோட கோர் டீம் கம்போசர் அந்தோணி தாசன். வேறு யாரெல்லாம் அண்ணா? நிறைய பேர் இருக்காங்களே. சாரி நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன், நான் எனக்கு ஃபோன் பார்த்து வராது. ஆதித்யா ரவீந்திரன், விஜய் நாராயண், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ண, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு இப்போது
என்ன எதுக்குலாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேற லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. யாருக்கும் குறியீடு மாதிரி இருக்கு. யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது. அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். மீனாட்சி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் ப்ரோ பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, பல பேரோட கோரிக்கை. அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி. பிரணவ் நல்லா பண்ணோம். அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேயர்டாக இருக்கும், எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும், வாழை மாதிரி ஒரு படமும், கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் நியூ அடிஷன். ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில். நடுவில் 2012 to 18 கிட்டத்தட்ட ஒரு 200 கம்போசர்ஸ் புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட் ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தேர்ஸ் நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மிங். அதில் பிரணவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேர்ம் நான் நம்புகிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரை பற்றி பேசுனது. நடிக்க போகிறீங்களாமே? நடிக்கிறீங்களா? நடிச்சிட்டிங்களா? சார் கொஞ்சம் என்ன சார் திடீர்னு இது என் பக்கம் வண்டி திரும்புது? இல்லை, பயங்கரம் சூப்பர்யா. எப்போ நடிச்சிங்க? சார் இப்போ தான் சார், போன வருஷம். வாவ் சார் நம்ம தனி பேசுகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலியில். ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் தெரியவே இல்லையா? நான் தான் சார். அது அந்த ஆமாம், படம் செம்மையாக இருக்கும்போது நம்ம கேரக்டர்ஸ் யாருன்னே தெரியாமல் இருக்கும்ல. சூப்பர், கிரேட். சாரி சார். நோ ப்ராப்ளம் சார். பெரிய வார்த்தை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து அவரை வாழ்த்தது மட்டும் இல்லாமல் என்னையும் வாழ்த்துறது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மிடில் கிளாஸ் பற்றி பேசுனது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பேர் சமங்க. அதாவது இந்த செஸ்ஸில் விளையாடுவாங்கள்ல, chess.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் யோசிப்பேன், எப்படா அந்த வெப்சைட்டை பிடிச்சிங்க? ஏன்னா எவ்வளோ பேர் அந்த வெப்சைட்டுக்காக ஓடுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு. இல்லைப்பாமா, செம பேர். அந்த பேர்லேயே ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் இருக்குது. படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே செமையாக பற்றிக்கும். சூப்பராக இருந்தால் ஐ ஹோப் திஸ் வில் பி ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். உங்களோட வருகைக்கு நன்றி. பிரணவ் சூப்பர். பிரணவ் தேங்க்யூ ப்ரோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. துரையண்ணனும் பற்றி சொல்லும்போது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையாகவே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா இப்படியான சக்ஸஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை டெலிபாபு சாருக்கு அப்புறம் அதை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட டிமேஸ்க்கு அப்புறம் அவங்க பேனர்லேருந்து வரக்கூடிய முதல் படம். சக்தியா நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் 2-3 படங்கள் லைனப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மிடில் கிளாஸ் படத்துடைய ப்ரொடியூசர் தேவ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இந்த மிடில் கிளாஸோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் தான் இது. ஆக்சுவலி இப்படி ப்ரொடியூசரெல்லாம் இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு நான் என்றைக்குமே நினச்சி கூட பார்த்ததில்ல. இது சார் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த நவம்பர் 21 அவர் ஆசீர்வாதத்தோட தேட்டருக்கு வருது. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக கொண்டாடணும். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வரிசையில் வந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக டெஃபினட்டாக அந்த மிடில் கிளாஸ் இருக்கும். ஸோ இது படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். மற்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இதை நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியாக யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆனால் சாரோட டிமைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து நடிக்கணும்னு வந்துட்டேன். 2015 உரிமையின் படத்துலேருந்து அப்படியே ஈபியாக காலேஜ் படிக்கும்போது ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ சடனாக சார் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பட் சார் அதுக்கான எல்லா ரூட் மேப்பும் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தார். அதில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரொடக்ஷனை இப்போ மிடில் கிளாஸ் இன்றைக்கி தேட்டரில் வருதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து துரைனா தான். ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோதான் சார் இல்லை, அதுக்கப்புறம் படங்கள் வராது, கஷ்டம்தான்
என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம், என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம், ரொம்ப கஷ்டம்தான் தலைவா, அவங்களால பண்ண முடியாதுன்னா நிறைய சொன்னாங்க. நான் அப்போ துரைநாக்கிட்ட பேசுவேன், என்னென்ன பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், தம்பி பார்த்துக்கலாம், இன்னிலேருந்து 1 இயர் நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம், அடுத்த வருஷம் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கே நின்றுதோ அந்த படம் அங்கேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் ட்ரெய்லர் லான்ச் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்துட்டு துரைனா தான் போட்டிருந்தாரு. என்னை விட அதிகமாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணது துரைனா தான். டே அண்ட் நைட். நான் கூட சீக்கிரம் வீட்டுக்கு சம்டைம்ஸ் போயிடுவேன், ஒரு 1 மணி கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இது வந்து இவர் சொன்ன மாதிரி D&D அப்படின்ற காம்போ இல்லை, ட்ரிபிள் டி, டில்லி பாபு சாரும் டி தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங். சார் விட்டுட்டு போனதை நாங்கள் இங்கேருந்து தூக்கி திருப்பியும் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் சாரோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். அண்டு கிஷோர்னா, இந்த படம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எப்போவுமே ஆஃபீஸில் தான் இருப்பார். அடுத்து என்ன நடக்க போகுது, என்னோட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சார் என்ன ஆசைப்பட்டாரோ, எப்படி படத்தை பார்க்கணும்னு நினச்சிருப்பாரோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சாண்ட் லோகேஷ்னா எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு அண்ணா மாதிரி தான். நான் வந்து அதான் உரிமையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். அவர் வந்து கம்பெனிக்கு அவர் தான் வந்து எடிட்டர்னா சாண்ட் லோகேஷ் சார் வந்து எந்த கதையை கேட்டாலும் டைரக்டர் கிட்ட வந்து யார் நடிக்கலாம், யார் டிஓபிலாம் கேட்பார். அப்புறம் டேரக்டர் கேட்பார், சார் எடிட்டர் இவ்வளோ போனப்பா, எடிட்டர் வந்து சாண்ட் லோகேஷ் தான்ப்பா பண்ணணும், அவர் ஃப்ரீயாக இருந்து அவர் இல்லை பிஸியாக இருக்காருன்னா நம்ம கன்சிடர் வேறு யாராக பண்ணலாம், பட் சாண்ட் தான் பண்ணணும், நீங்கள் போய் கதை சொல்லுங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் டிஓபி சார் சுதர்ஷன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த கேட்டோன்னே நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மாதவன்னா உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க கூட செட்டில் பழகிறதுக்கு எனக்கு இந்த படத்தில் நேரம் கிடைக்கல, பட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், உங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சார். நான் இவ்வளோ தூரம் அகைன் 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, யூ கீப் சப்போர்ட்டிங் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. நீங்கள் தான் இங்கே தூண்களை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள் தான் இருக்கீங்க. தூணை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்க, ஸோ அதை பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பிரணவ் பிரதர் இந்த படத்தில் வந்து ஒரு மேஜிக்காக வந்தார் உள்ள. ஃபஸ்ட் டைம் வந்து துரைனா தான் வந்துட்டு சொன்னார், இல்லை பிரணவ் போகலாம் இந்த படத்துக்கு, எனக்கு தெரியாது. அப்போ வந்து சொன்னார், இல்லை அவர் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் டீம்லேருந்து வராரு, நம்ம மீட் பண்ணலாம், அவர் படம் பார்க்கட்டும், அவர் படம் பிடிச்சிருந்து பண்ணுறாருன்னா அப்போ ஓகே தான் அப்படின்னாரு. அப்புறம் அமுத்திஸில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். உடனே படம் பார்த்தாரு. அப்போ வந்து அவர் மிஸ்டர் பாரத் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிரதர், அந்த படம் டெலிவரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அவசரமே கிடையாது, நீங்கள் அந்த படம் பொறுமையாக முடிச்சுட்டு கூட சைடில் இது ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலான்ற மைண்டில் தான் இருந்தோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் உள்ள படத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுன்னா அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கடன்னு எல்லா வேலையும் நடந்துச்சு. இன்றைக்கி November 21 வருது. தேங்க்யூ ப்ரோ, சூப்பராக இருக்கும் உங்கள் ஒர்க்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு மியூசிக் வந்து பயங்கரமான சாய்ஸ் யார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போது பிரணவ் பரவாயில்ல பிரச்சனை இல்லை, 21க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே கற்றுவாங்க. ஸோ அது மீண்டும் மீண்டும் நடக்கும். அண்ட் குரேஷி பிரதர், இவரை நான் வந்து செட்டில் கடைசி நாள் தான் மீட் பண்ணேன் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த ஒரு ஆட்டோ சீன் எடுக்கும் போது தான் அந்த கேரக்டர் புக்கில் படிக்கும் போது இது யார் பண்ணலான்னு டேரக்டர் கிட்ட பேசும்போது அவர் வந்து இல்லை குரேஷி பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் கேட்டேன், குரேஷி எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். இல்லை கரெக்டாக ஒர்க் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாரோ, என்ன சொன்னாரோ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து இந்த படத்தோடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எப்படி ராம்தாஸ் அண்ணன் மாதிரி ஆக்சஸோட எல்லா படத்துலையும் இருக்கீங்களோ நீங்களும் எல்லா படத்துலையும் இருக்கணும். ஸோ அந்த ஜேர்னி ட்ராவல் ஆகணும். அண்ட் முனிஷ்காந்தனை, இது முனிஷ்காந்தன் வந்து எப்படி எல்லாருக்கும் சரவணனுக்குள்ள ஃபேமிலி மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஸோ மரகத நாணயமாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், பேச்சுலராக இருக்கட்டும், அப்புறம் அடுத்த ஒரு வர படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தில் கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. ஸோ முனிஷ்காந்தன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி தான். ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துக்கு இவ்வளோ பிஸி நேரத்துலையும் அவர் நிறைய டேட்ஸ் ஒதுக்கி விட்டு சடனாக கூப்பிட்டு எல்லாம் பண்ணும்போதும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி கதை நாயகனாக நீங்கள் பண்ணணும், கதையின் நாயகனாக பண்ணணும். அண்ட் விஜயலட்சுமி மேம், என் படம் பார்த்துட்டு ஃபேமிலிலையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்கள் ஆக்டிங்கை பற்றி தான் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க, பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையில் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு உங்களோட கேரக்டர், நீங்கள் கேரி பண்ண விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்டு வேறு யார்?
அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய பார்ட்னர் நிரஞ்சனா, என்னோடய லைஃப் பார்ட்னர், அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸாக பின்னாடி இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் டீம் டெக் சுதர்ஷன், சஷாங்க் அண்டு மோத்தி, உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு படத்தோட இபி மோகன், அவன் வந்து எனக்கு ஒரு படத்தில் தான் அறிமுகமானா, அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். உனக்கும் பெரிய தேங்க்ஸ்ரா. ஜிதேஷ் ப்ரோ, ட்ரெண்ட் லவுட், ஃபஸ்ட் அசோசியேஷன் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இது உங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இது வரைக்கும் ஆக்சஸ்லேருந்து வந்த எல்லா படத்துகளுக்கும் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ, டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு நீங்கள் அதே சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யார் பெரியா மறந்துட்டேன்னா அதுக்கு ரொம்ப சாரி, நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நானும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அதனால தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் ஜிதேஷ் ப்ரோ அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் சொன்னார், இதுக்கப்புறம் இந்த கொலாபரேஷன் தொடரும்னு எதிர்பார்க்குறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிரணவ் ப்ரோ, ஐ திங்க் நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. யூஸ்வலி நான் மீட் பண்ணுவோம், நமக்கு மீட் பண்ணுறதுக்கான முடியல. அண்ட் உங்களை லான்ச் பண்ணுறது டு த மெயின் ஸ்க்ரீன் தேட்டரிக்கலுக்கு உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் வி ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் டு டெலிவர் யுவர் கண்டென்ட்ஸ். அது ப்ராமிசிங்காக ட்ரஸ்ட்வர்த்தியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம். அதனால ஒரு நர்வஸ்னஸும் எங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஐ திங்க் வி வர் ட்ரைங் லைக் ஒரு 3 வருஷமாக நம்ம எல்லா படமும் ஏதாவது ஒன்று அசோசியேட் ஆகணும்னு நினைப்போம். பட் அது டு அண்ட் ஃப்ரோ போகும், நடக்காது. பட் நீங்கள் ஹீரோவாக நடித்த படத்தில் நான் தான் ஆடியோ பார்ட்னராக இருந்தேன். அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிறது இன்னும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஆர் ப்ரவுட் டு கெட் அசோசியேட்டட் வித். அண்ட் துரை ப்ரோ, வெரி தேங்க்யூ. அந்த ஃபஸ்ட் மீட்லேருந்து அந்த பாசிட்டிவிட்டியை கேரி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கானதும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தது. அண்ட் இந்த படத்தில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எவ்ரி ஒன் கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச். அண்ட் November 21 தியேட்டருக்கு வருது. குட் ரிவ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. லீட் ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி மேம் தான். மேம் ஒரு நிமிஷம், ஏன்னா வந்து பேசினவங்க எல்லாருமே வந்து விஜயலட்சுமி மேம்ன்ற பேரை தாண்டி அன்புராணின்ற அந்த கேரக்டர் பேரை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ டீசர் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு அதை விட நல்லாவே தெரியும் அவங்களோட எப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அவங்களோட ஃபிலிமோகிராஃபியில் சென்னை 28ல் ஒரு செல்வி எப்படியோ, அஞ்சாதையில் உத்தரா எப்படியோ, அந்த மாதிரி அவங்களோட ஃபிலிமோகிராஃபியில் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அன்புராணின்றது ஸோ ஸ்பெஷலாக இருப்பாங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ இந்த படம் நீங்கள் லாஸ்ட் படம்னு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்களா? ஆனால் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய படம் வரும். இல்லை அப்படி இல்லைன்றது சொல்லிடுங்க. ஓகேயா? எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம். அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார். இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு, சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட
அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேம், நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா, டைம் ஆகுதான் ப்ரோ. ரைட், சீக்கிரம் முடிச்சிடறாருங்க. ஸோ உங்களுடைய லைஃப்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம்? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்தில் சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்கே அன்புராணி இருப்பாங்க. அங்கே பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் November 21st பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபிலிம் பை, மூவி பை, பிக்சர் பை நம்ம போஸ்டர்ஸில் பார்த்துருப்போம். லைஃப் பை அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை முதல் படத்தில் கொடுக்குறோம். ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டில் மூலிமா எல்லாருமே நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி November 21 அப்புறம் இந்த படம் மூலிமா நம்மளை எல்லாரும் மனசில் இடம் பிடிக்க போகிற இயக்குனர் திரு கிஷோர் முத்துராமலிங்கம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டெல்லி பாபு சார் தான் இந்த கதை சொல்லும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ளே போய் வாழ்ந்து இந்த படத்தை பண்ணுவோன்னு முடிவு பண்ணார். முதல்ல அவருக்கு நான் நன்றி. அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க துரை பிரதர். ஆமாம், இப்போ இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக மாறப்போகுது. அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு. கூடவே தேவ் பிரதர். இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து நம்ம டீமை பற்றி ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அடுத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு 2 minutesக்குள்ளே முடிச்சிடுவேன். மெயினாக வந்து அப்புறம் நம்ம முனிஸ்கான் சார், விஜயலட்சுமி மேமு, இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே ரியலாக இருக்குது. எங்கள் அத்தை, மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க. என்னென்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸு, இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை, அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும். அடுத்த ராதாரவி சார் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அடுத்து வேலராமூர்த்தி சார், அவரும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அப்புறம் குரேஷி வந்து இதில் வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் கோடாங்கி, காளி வெங்கட்டு, இவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஓபி சுதர்ஷன் வந்து இதை எவ்வளோ லைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைவாக கொடுத்துருக்காரு. அதை எந்த இதுவும் இல்லாமல். அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட பில்லர். ஆமாம், அது ஃபுல்லாக கூடவே இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சார். அப்புறம் வந்து நம்ம பிரணவ் வந்து ஒரு கேக்கியான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு. அப்புறம் டைரக்ஷன் டீமு சபரி, மகேஷ், அப்புறம் வெங்கடேஷ், முக்கியமாக அப்புறம் விஜயராஜு கோ டைரக்டரு. அப்புறம் கோபால் தான் வந்து என்னோடய 50% இதே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது கோபால் தான். அவர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அப்போ ரிலிக் ரைட்டர்ஸ் எல்லாமே மோகன்ராஜா சார் எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணி கொடுத்தாங்க பக்காவாக. இப்போ இந்த படம் வந்து ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இது வந்து யூஸ்வலாக இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல, குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இதில் வேறு என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அதை தாண்டி வேறு ஒரு அனுபவம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து வெறுமா ஒருத்தன் வந்து குடும்பஸ்தான் வந்து கஷ்டப்பட்டான், அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு அப்படின்னு இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது போயிட்டே இருக்கும் படம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விண்டோ ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த ஓகேப்பா அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம், இப்படி தான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு. அதை தாண்டி இது ஒன்லி வந்து ஒரு 5% தான். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். 95% வேறு ஒரு லெவலில் கொண்டு போகும். இந்த அனுபவம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இதை ஏன் தேட்டரில் பார்க்கணும்னா, நீங்கள் தேட்டருக்குள்ளே போகும்போது எல்லாமே தெரியாத முகங்களாக இருக்கும். ஆனால் தேட்டரை விட்டு விரியும் போது எல்லாமே ஒவ்வொரு உறவு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதை ப்ராமிஸிங்காக நான் அடித்து சொல்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ப்ரோ. ஸோ November 21 மக்கள் சொல்லுவாங்க. டைரக்டர் ப்ரோ வாங்க, ப்ரொடியூசர்ஸ் ப்ரோ வாங்க, தேவ் ப்ரோ, துரானா.
சுதர்ஷன் ப்ரோ வாங்க, மேலைக்கு வாங்க. ஷான் ப்ரோ வாங்க, ஸ்டேஜ்க்கு வாங்க. சார் மேலே வாங்க சார்.